Very good evening, all. Okay. So exams வந்து வேகமா வந்துட்டே இருக்கு. So exam tension, exam fear இதெல்லாம் இருக்கா? இருக்கா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாம் நிறையவே இருக்கு மேம். ஓகே. சரி, அது பாட்டுக்கு ஓரமா இருக்கட்டும். சரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா, எதுவுமே லிமிட்டோட இருந்தாதான் நல்லது. ரொம்ப பயமா இருந்தாலும் பிரச்சனை தான் நமக்கு. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினையே தப்பா போடுவோம், தப்பா படிப்போம். மண்டை வலிக்குது மேம். மண்டை வலிக்குது. வேற என்னெல்லாம் நடக்குது? எனி அதர் இஷ்யூ? மண்டை வலிக்குது. அடுத்து வேற என்னெல்லாம் ஃபேஸ் பண்றீங்கன்னு மொத்தமா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மொத்தமா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவேன். பிரச்சனையே இல்லையா? அப்ப ப்ராப்ளமே இல்லை. ஒரே டேப்லெட் அப்படியே வச்சுக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நான் வந்து இந்த எக்ஸாம்ல 2 ஆட்கள் பத்தி கேட்கவும் அண்ட் சில டாபிக் பத்தி கேட்கவும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனி பெசன்ட், தென் திலக், தென் ஆர்டிகிள் 31 and vice president nomination and vice president election பத்தி எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி இதெல்லாம் மாதிரி மிக்ஸ்டா. ஓகே, அதாவது ஹிஸ்டரி மட்டும் இல்லாம பாலிட்டி மட்டும் இல்லாம ஒரு மாதிரி மிக்ஸ்டா நம்ம கொண்டு போகலாம். சரியா? இது எல்லாமே நமக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக்கும் கூட. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு எம்சிக்யூ கிடையாது, இன்னைக்கு வந்து கான்டென்ட் தான். ஓகே, இன்னைக்கு எம்சிக்யூ வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆனி பெசன்ட். சரியா? இவங்க she was born in லண்டன். இவங்க அக்டோபர் 1, 1847. இங்க ஒரு க்ளூ பார்த்துக்கோங்க. நமக்கு இண்டிபெண்டன்ஸுக்கு கரெக்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்காங்க. ஓகே, நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அதுக்கு கரெக்டா 100 இயர்ஸ் முன்னாடி அவங்க பிறந்திருக்காங்க. அப்போ அவங்களோட பர்த் இயர் நீங்க ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அக்டோபர் 1, 1847ல இவங்க பிறந்திருக்காங்க. அண்ட் நம்பர் 2, இவங்க பாத்தீங்கன்னா she was the president of INC in 1917. இதுல முக்கியமான என்னன்னா the first female president இவங்க தான். ஐஎன்சியினுடைய முதல் பெண் தலைவி யாருன்னு கேட்டா ஆனி பெசன்ட் தான். அதுவும் 1917ல. ஓகே, அது முக்கியமான ஃபேக்ட் நமக்கு. அண்ட் இவங்க விமன் ரைட்ஸுக்காகவும் விமனோட எஜுகேஷனுக்காகவும் ரொம்ப பாடுபட்டவங்க அண்ட் சோஷியல் ரீஃபார்மர். இது நமக்கே தெரிஞ்ச சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் இல்லையா? ஃபைன், இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இவங்களோட பேசிக் லைஃப பத்தி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இவங்க லண்டன்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ண இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. she helped in first trade union in London. ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி சொல்லணும்னா she joined Theosophical Society in May 1889 and she was the president of the Theosophical Society until she died. அவங்க இறந்து போற வரைக்கும் அவங்க தான் அதுக்கு தலைவியாகவும் இருந்திருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எப்ப இறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1933ல she died. ஓகே, அது வரைக்கும் she was the president of Theosophical Society.
ஓகே ஓகே. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் யார் இந்த பொசிஷனை வந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஆனி பெசன்ட்டுக்கு அப்புறமா do you remember? ஆனி பெசன்ட்டுக்கு அப்புறமா who was the head of Theosophical Society? சரி, யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. அடுத்தது ஓகே. இப்போ அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எப்ப வந்தாங்க அப்படின்னு பார்த்தா she came to India on November 16, 1893. ஸோ 1893 நவம்பர் 16 தான் she came to India. இவங்களோட முக்கியமான நியூஸ் பேப்பர் காமன் வீல். இது எல்லாமே நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல அவங்க இந்தியாவுக்கு வந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவங்க தியோசபிக்கல் சொசைட்டில ஜாயின் பண்ண ஸ்டேட்மெண்ட், அவங்க லண்டன்ல ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ண ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறேன். காமன் வீல் இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1914ல. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இவங்க ஆக்சுவலி நியூ இந்தியா கேள்விப்பட்டீங்களா? There was a newspaper called New India in 1914. Commonwealth, New India ரெண்டுமே ஆனி பெசன்ட் தான். ஆமாவா இல்லையா? எஸ் எஸ் ஆர் நாட்? நியூ இந்தியா ஆனி பெசன்ட் ரெண்டுமே சாரி நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் ரெண்டுமே ஆனி பெசன்ட். எனக்கு கொஸ்டின் என்னன்னா இது ரெண்டுமே நியூஸ் பேப்பரா இல்ல ரெண்டுத்துல ஒண்ணுதான் நியூஸ் பேப்பரா? காமன்வெல்த்தும் நியூ இந்தியா ரெண்டுமே நியூஸ் பேப்பரா இல்லையா? Question mark is Commonwealth and New India. இது ரெண்டுமே is it a newspaper? இதான் கேள்வி. சரியா? இந்த கொஸ்டினுக்கெல்லாம் விடை தெரியலன்னா நீங்க பார்த்து வைக்கணும். நம்ம படிக்கும் போது எல்லாமே தெரியுது அப்படி நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஓகே, போத் ஆர் நியூஸ் பேப்பர் தானா? சரி, இப்போ எல்லாமே எக்ஸாம் நல்லா தான் படிச்சிருப்பீங்க. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கவா? இந்த நியூ இந்தியா அப்படின்றது ஒரிஜினலா என்ன நேம்ல இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க அது ஏன் நான் சொல்றேன். வெரி குட். நித்யா பிரியா has got the answer. Exactly. Actually இதனுடைய நேம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். இது மெட்ராஸ் ஸ்டாண்டர்டா 1914ல இருக்கும். இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு 1915ல நியூ இந்தியாவா மாத்திருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் சில புக்ல இதை 1915 கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது தான். சரிங்களா? பட் 1914ல இட் வாஸ் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பிகேம் நியூ இந்தியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். சரி, அடுத்தது இவங்களோட ஹோம் ரூலிங் உங்களுக்காகவே சில செலக்டிவ் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே கடகடன்னு முடிச்சிடலாம். செப்டம்பர் 1 ஏன்னா என் நோட்ஸ்ல நிறைய இருக்கு. ஓகே, செப்டம்பர் 1, 1916ல இவங்க ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, அண்ட் சரி, கால்கட்டா செஷன் 1917 இதுல she was the president of INC. 1917 கால்கட்டா செஷன். ஓகேங்களா? 1916 கூட நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஐஎன்சி செஷன். அது என்ன? வாட் இஸ் த 1916 செஷன்? ஆனி பெசன்ட்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜார்ஜ் அலண்டாலே. ஓகே, வெரி குட். இட்ஸ் த லக்னோ செஷன். இந்த லக்னோ செஷன் ஏன் முக்கியம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா இந்த லக்னோ செஷன்ல தான் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கும். ஒன்னு திலக் பிளஸ் ஐஎன்சி ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிளஸ் மாடரேட்ஸ் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க.
எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ் திலக் ஐஎன்சி ஒன்னு சேர்றதும் ஒண்ணுதான். இதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன நடந்திருக்கும் இந்த லக்னோ பேக்ட்ல, இந்த லக்னோ செஷன்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். நேரு காந்திஜியை மீட் பண்ணதே இதுலதான் மேம். கரெக்ட் தான். நேருஜி காந்திஜியை மீட் பண்ணது இதுலதான். வெரி குட் ஃபேக்ட். அதையும் எழுதிடுவோமா? நெஹ்ரு மேட் காந்திஜி. ஓகே, வேற ஏதாவது இந்த இர்விங் பேக்ட்னு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? அதுக்கு ஏதாவது இந்த முஸ்லீம் லீகும் ஐஎன்சியும் ஏதாவது ஒண்ணு சேர்ந்தாங்களா? ஏதாவது சம்திங் லைக் தட், இந்த பேக்ட் பேஸ் பண்ணி ஏதாவது? ஐஎன்சி முஸ்லீம் லீக், கரெக்ட். ஐஎன்சி பிளஸ் முஸ்லீம் லீக். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்சி முஸ்லீம் லீக் பிளஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ், இவங்க ரெண்டு டீமுமே ஒன்னானது இந்த லக்னோ பேக்ட்ல தான். சரிங்களா? லக்னோ செஷன்ல, சாரி, இது ரொம்ப முக்கியமான செஷன். சோ அதுக்கு அடுத்த செஷன்ல நமக்கு ஏன் முக்கியம்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் வாஸ் தேர் இந்த நெக்ஸ்ட் செஷன் லக்னோ, நெக்ஸ்ட் இஸ் கால்கட்டா. அப்ப நமக்கு ரெண்டுமே முக்கியம் இல்லையா? ஓகே, சோ சி எப்பவுமே நம்ம செஷன்ஸ் படிக்கும்போது ஹிஸ்டரியில அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடிய முக்கியமான செஷனை நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டாலே ஹிஸ்டரியில ஃபேக்ட் ஈஸி. இப்ப நம்ம இதை படிச்சோம், படிக்கும் போது சைமல்டேனியஸா இங்க பாருங்க ஒரு 4 ஃபேக்ட் படிச்சுட்டோமா, இப்படி படிச்சுக்கிட்டே வாங்க. இதனுடைய ஹெட் யாரு அப்படியே அதையும் பார்த்துடலாம். ஹூ இஸ் த ஹெட்? இதுவுமே ஈஸி தானே, நான் எத்தனை வாரம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வெரி குட், ஏசி மஜும்தார். ஏன்னா உங்களுக்கு க்ளூ என்ன, நமக்கு 1907 சூரத் ஸ்பிளிட், 1916 லக்னோ பேக். இது ராஷ் பிஹாரி கோஷ், இது ஏசி. ராஷா நடந்ததுனால பிரிஞ்சுட்டாங்க, ஏசி போட்டு கூல் ஆயிட்டாங்க. இதுதான் நமக்கு க்ளூ வச்சிருந்தோம். சோ இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே மறக்க கூடாது. இப்ப இனி நீங்க இதையும் மறக்க மாட்டீங்க. சோ 1916 ஒன்னு சேர்ந்தாங்க, ஒன்னு சேர்ந்த உடனே சரி நம்ம புரட்சியை வழிவகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு a female has been given the presidency in the next session itself, 1917 Calcutta session. இன்னொன்னு இப்ப நமக்கு எக்ஸாம்ல வந்து ஞாபகம் வந்துருச்சுப்பா, கால்கட்டா செஷன், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் 1917 இஸ் நம்மளோட ஆனி பெசன்ட்ன்றது ஞாபகம் வந்துருச்சு. ஆனா லெட் அஸ் அஸ்யூம் அன்பார்ச்சுனேட்லி அது எந்த செஷன் மறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோம். எந்த செஷன்றதை மறந்துட்டோம், என்ன பண்ணலாம்? வாட் ஷல் வி டு? அப்ப அதுக்கு ஒரு க்ளூ வேணும்ல நமக்கு. அப்ப இப்படி க்ளூ வச்சுக்கலாமா? நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா புரட்சியான விஷயங்களுமே கால்கட்டால தான் ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொன்னேனா? எஸ் ஆர் நாட்? நம்ம ஹிஸ்டரியில நடக்கிற எல்லாமே கால்கட்டால தான் ஸ்டார்ட் ஆகும் ஆல்மோஸ்ட். அப்ப கண்டிப்பா இதுவும் கால்கட்டால தான் நடந்திருக்குமா? அப்படி மெமரைஸ் பண்ணிருங்க. ஆர் யூ கிளியர்? எக்ஸாம்ல சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியல, எந்த இடம்னு ஞாபகம் இல்லை அப்படின்னா கண்ணு மூடிட்டு கால்கட்டாவை போட்டுருங்க. கிளியர்? will you try this? நான் கெஸ் பண்ணி மோஸ்ட்லி மேட்ச் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி வேணா பாருங்க, படிக்கும் போது படிச்சு பாருங்க. ஓகே ஃபைன். சோ 1917 எங்க விட்டோம்? Yeah, next one. And in 1917 she started Women India Association. She also started this in 1917. Okay, and இதனுடைய கான்ஃபரன்ஸ், ஓகே, 1927ல ஆல் இந்தியா விமன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. The first one, okay, the first all India women conference is happening in 1927. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பூனேல. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இவங்களோட இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, she opened the Central Hindu College at Benares. Okay, Benaresல she is opening Central Hindu College. அதுதான் இப்ப நம்மளோட வாரணாசி பனாரஸ் யூனிவர்சிட்டி. ஓகே,
and 1898 with Dr. Arthur Richardson as its principal. Okay, so இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய பிரின்சிபலா போட்டு இவர் தான் principal of that college and she's opening the Central Hindu College at Banaras in 1898. Okay, fine. Next, and the Education of Indian Girl. இது ஒரு முக்கியமான pamphlet. இது வந்து இது நிறைய பேர் தெரியாது. It's a pamphlet only actually. It's a pamphlet issued at that time which changed the mindset of many people. பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம்ன்றத விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு புரட்சியா இந்த பேம்ப்ளெட்டை பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் குவைட் வெரி இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இவங்களோட சில முக்கியமான ரைட்டிங்ஸ். Number 1, the ancient wisdom. Okay, then number 2, the Indian a nation. India a nation. Okay, these two are the books written by Annie Besant. Okay, so these are some of the important works of Annie Besant, and she finally passed away on 20th September 1933 at Chennai. Clear? So are you all clear with Annie Besant? இந்த முக்கியமான சிலதை மட்டும் நான் Annie Besant பத்தி கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். Any doubts here? Sure not? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இது கொஸ்டின், பட் இந்த கொஸ்டினும் கண்டிப்பாவே நமக்கு முக்கியம் தான். ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விமன் பத்தி கேட்கிறேன். அந்த விமன் பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஹில்யா பாய் ஹோல்கர். யாருமே சத்தத்தையே காணோம். கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க ஏன் நமக்கு இந்த வாட்டி முக்கியம்னா, இவங்க வந்து ஒரு ஹிஸ்டாரியன் தான். இவங்க ஏன் முக்கியம்னா, மகாராஷ்டிரால இவங்களோட ஸ்டாச்சு ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன் 2025. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களோட 300வது 300th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால. அண்ட் இவங்களோட பேர்ல வந்து அது மட்டும் இல்ல, என்ன விஷயம்னா நம்ம மோடிஜி கம்முன்னு இல்லாம இவங்களை பத்தி புகழ்ந்து பேசியிருப்பார். நம்ம மோடிஜி வாயால யாரை பத்தி பேசினாலும் நம்ம எக்ஸாமுக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா நமக்கு, அதுதான் நமக்கு பிரச்சனையே. ஸோ ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் ஸ்போக் அபவுட் ஹர். அதனால இவங்களை பத்தி கொஞ்சம் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சரி, இவங்க ஆக்சுவலி ரீசெண்டா இவங்க பேர்ல ஒரு மல்டிபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, எங்கன்னா போபால்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அண்ட் ஒரு ஸ்பெஷல் காயின் ஆஃப் ₹300 அதுவுமே ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்களோட நேம்ல நேஷனல் தேவி
அஹில்யா பாய் அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்டும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்குன்னா ட்ரைபல், ஃபோக் இந்த மாதிரி ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய விமனுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் இது. சரியா? இது எழுதிடுறேன் ஆனா ட்ரைபல், ஃபோக் அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு விமன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவார்டு இது. சரியா? அண்ட் இன்னொரு ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருப்பாங்க இவங்க நேம்ல. புண்ணியாஷ் லோக் அஹில்யாபாய் ஹோல்கர் விமன் ஸ்கீம். இது வந்து விமன் ஸ்டார்ட் அப். ஓகே, விமன் ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ பீப்புள் ஆர் கிளியர் நவ். இவங்க ஆக்சுவலி மகாராஷ்டிரால இருந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே, இவங்க வந்து அந்த காலத்திலேயே மாமனார் வந்து சப்போர்ட் பண்ணி ஆட்சியை பிடிச்ச ஒரு தலைவி மகாராஷ்டிரால. ஓகேங்களா? அதான் இவங்களோட பியூட்டி. அண்ட் மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. இவங்க வந்து அகல்யாபாய் வந்து மகாராஷ்டிரால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபிளரிஷ் ஆனதுக்கு ஷி பிளேட் அ மேஜர் ரோல். அது வேணா நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி flourished due to her. ஓகே, இந்த மாதிரி சில யூனிக்கான விஷயம் இவங்களால. ஓகேங்களா? இவங்களை வந்து பிலாசபர் கியூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகம். கிளியர்? அதாவது நமக்கு எக்ஸாம்ல நமக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். பட் நமக்கு டைம் சரியில்லாம டைம் உச்சத்துல இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை கேட்டுட்டு நமக்கு அவங்க தெரியாம போக யாரா இவங்கன்ட்டு நம்ம அன்னைக்கு உட்கார்ந்து திங்க் பண்ண முடியாது. அதுக்காக முன்கூட்டியே முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் யூ பீப்புள் நோ who is that 7.5. அதுல உங்களுக்கெல்லாம் சந்தேகம் இல்லையே? ஏன்னா சில ஸ்டூடெண்ட் அதுவே யாருன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தெளிவாயிடுங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குவேன் நானு. ஐ ஹாவ் அ கொஸ்டின், தென் திலக் பத்தி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இன்னும் சில ஆர்டிகல்ஸ் போலாம். package 26. அங்கேயாவது கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கே. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்காக போடப்பட்ட கமிஷனினுடைய பெயர் என்ன? தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ஹோ கமிஷன் 2010 போட்டிருக்காங்க. இந்த சின்ஹோ கமிஷன் தான் 8 lakhs லிமிட்டாவும் செட் பண்ணியிருக்காங்க ஃபார் த இடபிள்யூஎஸ். ஓகே, இது கூட இன்னொரு ஃபேக்ட் சொல்லி கொடுக்குறேன். நம்மளோட ரொம்ப ஃபேமஸான மண்டல் கமிஷன் இருக்காரு இல்லையா, இவர் கூட ஒரு காலகட்டத்துல இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணதுதான். இன்ஃபேக்ட் இவர் சொன்ன ரெக்கமெண்டேஷன் அடிப்படையா வச்சு தே ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் இடபிள்யூஎஸ். முன்னாடியே வந்து ஐ திங்க் நரசிம்ஹா ராவ் கவர்மெண்ட்ல 10% இடபிள்யூஎஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இந்திரா ஸ்வக்னே கேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸ்ல தான் இந்த 10% கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வாய்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு மண்டல் கமிஷனே முன்னாடியே 10% ரிசர்வேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ யூ கிளியர்? மறுபடியும் போடப்பட்டது சின்ஹோ கமிஷன். ஓகே, ஃபைன். சரி,
இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? என்ன யாருமே வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு டயர்டா இருக்கும்ல, நீங்க பேசினாதான் இனி நான் பேசுவேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? ஆன்சர் தெரியலையா? ஆன்சர் தெரியலன்னா தெரியலனாவது சொல்லணும்ல. ம், தட்ஸ் குட். என்னையா சாப்பிடலையா மத்தியானம்? சி, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் வந்து படிக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியா படிங்க. ரொம்ப ஃபார்மலா படிக்கிறீங்க. அதுவே நமக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு ஒரு பெரிய பேரியர் தான். அந்த ஃபார்மலா அப்படியே ரொம்ப டென்ஷனா, ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ரிஜிடா படிக்கும்போது அது பிடிக்காது, புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஜாலியா கேஷுவலா படிச்ச விஷயங்கள் எதுவுமே நமக்கு மறந்து போகாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் 1942ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க மேம் ஆரம்பிச்சாங்கன்னா டோக்கியோல, டோக்கியோ ஜப்பான்ல. இதை ஆரம்பிச்சவர் யார்? இது ஈஸியான கொஸ்டின் தான், சொல்லுங்க. டூ ஸ்டார்ட். ஆறுதலான கொஸ்டினா கேட்டுட்டேனோ? வெரி குட். ராஜ் பிஹாரி. ஓகே, ஒண்ணு கேட்போமா? இந்தியன் ஒபீனியன் அண்ட் நாட்டல் இந்தியன் காங்கிரஸ். ஓகே, ஃபுல்லா எழுதுமே. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யார்? இந்தியன் ஒபீனியன் அண்ட் நாட்டல் இந்தியன் காங்கிரஸ். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர்? ஏங்கப்பா, ஆக்சுவலி நீங்க எதை வச்சு ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நான் சொல்லுவா. இந்தியன் ஒப்பீனியனை வச்சுதான் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா இந்த நாட்டால் இந்தியன் காங்கிரஸ் இவர் தான்ட்டு யாருக்குமே தெரியாது. எஸ், இட்ஸ் காந்திஜி. ஓகே, ஹேவ் தட் இன் மைண்ட். சரி, இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து, மேம் இந்த ஆர்டிகிள் 31A, 31B, 31C இவன் மூணுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கான் மேம் அப்படின்னு கதறிட்டு இருக்கீங்க இல்லையா? கதர்ன ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு 31ABC தெளிவாக்கிறேன். இதுக்கப்புறம் கதறவே கூடாது, சரியா? அந்த ஆர்டிகிள் 31ABC என்னன்றது இத்தோட நமக்கு நைட் மேர் மாதிரி ஆகக்கூடாது. எஸ் ஓ, அவ்வளவு கஷ்டமா தான் இருந்ததா பல ஜீவனுக்கு? ஒரு நிமிஷம். த்ரீ 68ஆ? சரி, ஓகே. சரி, இந்த 31A எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, எனி லா made by the state if violate fundamental rights, article 14 and 19 cannot be declared void. அப்ப என்ன அர்த்தம்னா, சில சட்டங்கள்
ஸ்டேட் அமைக்கும் போது உதாரணத்துக்கு லேண்ட் ரீஃபார்ம், ஓகே, தென் என்னென்ன சொல்லலாம் இருங்க, அக்வசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ், சொத்துக்களை பறிமுதல் செய்தல், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சட்டங்களை ஓகே அரசு கிரியேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர் எனக்கு ஆர்டிகிள் 14 போயிடுச்சு, தட் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி போயிடுச்சு, ஆர்டிகிள் 19 ஃப்ரீடம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அப்ப ஆர்டிகிள் 19 இருந்துச்சு, 19 போயிடுச்சுன்னு சொல்லி கதற கூடாது. அதையும் மீறி நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டாலும் இந்த சட்டம் தான் செல்லுமே தவிர இதுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் ஆர்டிகிள் 31A. இப்ப 31A தெளிவா இருக்கீங்களா? இன்ஃபேக்ட் இந்த 31A ஒரிஜினலா கிடையாது, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல தான் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பல பிரச்சனை, எல்லாரையும் சமமாக்கணும்னு சொல்லியாச்சு, எப்படி நான் சமமாக்க முடியும், இல்லாதவனுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும், இருக்கக்கூடிய ஆள்கிட்ட இருந்து எடுத்து தானே, நான் தான் அரசாங்கம்னு வச்சுப்போம், ஐ அம் த ஸ்டேட், இருக்கக்கூடிய ஜமீன்தார் கிட்ட இருந்து கேட்கறேன், கொடுக்க மாட்டேன்றான், சட்டங்கள் போட்டு உங்ககிட்ட எக்ஸசிவா இருக்கிறது, ஒரு ஆள் இவ்வளவுதான் வச்சுக்கணும், ஒரு ஆள் 30 ஏக்கர் தான் வச்சுக்கணும், அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு மிஸ்டர் ஏ இவன்கிட்ட 500 ஏக்கர் இருக்கு, நீ இனி 30 ஏக்கர் தான் வச்சுக்கணும்னு சட்டம் போடுறேன், அவன்கிட்ட கேட்டா தானே கொடுக்க மாட்டான், சட்டத்தை போட்டா ஆட்டோமேட்டிக்கா 470 ஏக்கர் கவர்மெண்ட்டுக்கு வந்துருமா? அப்ப இந்த 470 ஏக்கரை இல்லாதவனுக்கு நான் பிரிச்சு கொடுப்பேனா ஈக்குவலா? அப்ப இதை நான் செய்யும் போது இந்த மிஸ்டர் ஏ கோர்ட்ல போய் கேஸ் போடுவானா? கேஸ் போட்டு அந்த சட்டத்தை நான் செயல்படுத்த முடியாம தடுப்பானா? அவன் தடுக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஆர்டிகிள் 31A. இப்ப 31A புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே மெசேஜ் பண்ணீங்க, மேம் எனக்கு இது புரியவே இல்லை மேம், எத்தனை வாட்டி படிச்சாலும்ட்டு. சிம்பிளா இவ்வளவுதான் அது, சரியா? இப்போ 31B, அதாவது கோர்ட்ல போய் கேஸ போட்டு அவன் கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி, பாருங்க சார் 31A இருக்கு, நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணி ஸ்டாப் பண்ண டைம் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் நீ கோர்ட்டுக்கே எடுத்துட்டு போகாத அளவுக்கு நான் நிறுத்தணும் இல்லையா? அதுக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் கோர்ட் வாசப்படியே அதாவது கோர்ட்ல அந்த ஃபைல் பண்ணும்போதே தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்ல. நீங்க கோர்ட்ல போய் அந்த கேஸ் ஃபைல் ஆகி நான் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கணும் இது. ஆனா கோர்ட்ல ஃபைல் பண்ணும் போதே அந்த கேஸ கோர்ட் எடுக்காத அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி அதே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வழியாக நான் 31B-யையும் அண்ட் 9th ஷெட்யூல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தேன். ஓகேயா? இப்போ 31B என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஓகே, any law inside, okay, 9th schedule cannot be challenged that it violate the fundamental right. 9th ஷெட்யூல்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்ட ஏதேனும் சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்டையே வயலேட் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டிகிளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதுலயும் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லிட்டான், எஸ்பெஷலி 14 and 19 வயலேட் பண்ணாலும் அண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலும் கூட சரி, யாரும் கேள்வி கேட்காதீங்க, கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த ஆர்டிகிளுக்கும் இதுக்கும் என்ன மேம் வித்தியாசம்னா, இது ஸ்பெசிபிக்கா, அதாவது 31A வந்து ஸ்பெசிபிக்கா 14 and 19 மட்டும்தான். ஆனா 31B அப்படி இல்ல, ஏதாவது ஒரு சட்டம் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலும் சரி, அது 9th ஷெட்யூல்குள்ள இருந்தாலே அதை தொடவே கூடாது, நம்ம கோர்ட் அதை கேள்வி கேட்க கூடாது.
நல்லா இருக்குல்ல? என்ன சொல்றீங்க? இப்போ இது தெளிவா இருக்கா இல்லையா? 31A and B தெளிவா இருக்கா இல்லையா? ஏன்னா இது என்ன தெளிவா இருந்தா தான் 31C போக முடியும். ஓகேயா? இப்ப 31C பாருங்க. அவன் அதை விட ஹைலைட். இவன் என்னன்னா, இவன் ஆக்சுவலி 24th CAA மூலமா வந்தவன் 1975ல. சரியா? இவன் எப்படின்னா ஆர்டிகிள் 39B அண்ட் 39C இது ரெண்டையும் செயல்படுத்துறதுக்காக ஏதாவது சட்டங்கள் போட்டால் அது ஆர்டிகிள் 14 அண்ட் 19 வயலேட் பண்ணினா ஓகே டிபிஎஸ்பியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அப்படின்னு வரும்போது டிபிஎஸ்பிக்கு தான் முன்னுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கிடையாது. அப்ப இந்த இடத்துல டிபிஎஸ்பி இஸ் சுப்பீரியர் தேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனா எந்த இடத்துல? இந்த ஆர்டிகிளோட கம்பேர் பண்ணாதான் 39BNC இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் டிபிஎஸ்பி சுப்பீரியர். இதே ஆர்டிகிள் 39A இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சட்டம் போடுறாங்க, அது ஆர்டிகிள் 14 வயலேட் பண்ணுச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டிபிஎஸ்பியான்னு கேட்டா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? எஃப்ஆர் சுப்பீரியர், டிபிஎஸ்பி கிடையாது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இது வித்தியாசம்? இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? இப்ப உங்களுக்கு பாயிண்ட் என்னன்னா, நியூ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மேம் 39BNCA என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க என்னவோ பிசின்றீங்க அப்படின்னு தோணும். அவங்களுக்காக நான் சொல்றேன். 39Bன்றது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இருக்கக்கூடிய சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுத்தல், பிரிவென்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், சொத்துக்கள் சேராமல் தடுத்தல். அப்ப சொத்துக்கள் சேராம தடுக்கணும்னா நான் சட்டம் போடுவேன், ஒரு ஆள் இவ்வளவுதான் வச்சுக்கணும், ஒரு ஆள் 4 கார் தான் வச்சுக்கணும்னு சட்டம் போடுவேன். நீ 5ஆவதா கார் வாங்கினா நான் அதை பிடிங்கிருவேன். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? என்ன சமமா பார்க்கல இவரான, அவனை மட்டும் ஃப்ரீயா விடுறாங்க, என்ன ஃப்ரீயா விடல அப்படின்னு. அப்ப ஆர்டிகிள் 14 வயலேட் ஆகதான் செய்யும். இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ எல்லாருக்கும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். 31A, B, C எல்லாமே ஸ்டேட் எல்லாரையும் சமமாக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில ஏற்பட்ட இடையூறுகளை சரி பண்ணதான். புரியுதுங்களா? Fine. Next one. Sorry, 25th CA. 24th. 25th. Thank you, Nithya. 25th CA. இப்போ ஆர்டிகிள் 368. ஆக்சுவலி 368ல 24th CA வரும். அந்த ஞாபகத்துல அங்க போட்டேன். சரி, இப்போ 368 என்னன்னு சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒரு கான்ஸ்டிடியூஷனை நம்ம மாத்தணும்னா சில நிபந்தனைகள் இருக்கு. அதுதான் ஆர்டிகிள் 368. கான்ஸ்டிடியூஷனை எப்படி வேணாலும் மாத்தலாமா அப்படின்னு கேட்டா, பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம எதை வேணாலும் மாத்திட்டு போகலாம், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் மாத்த கூடாது. சரி, இப்போ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது டவுட் இருந்தா அதை கேளுங்க. இந்த ஆர்டிகிள்ல இந்த ஆர்டிகிள் டவுட் கேட்டவங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஜெனரலா ஒரு வாட்டி அது என்னன்னு சொல்லிடுவான். சரி, ஓகே. இப்ப இதுல டைப் 1 டைப் 2ன்னு 2 மெத்தட் இருக்கு. இந்த டைப் 1 என்னன்னா ஆப்சல்யூட் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ரூவ் ஆகணும். எங்கன்னா ராஜ்யசபா அண்ட் லோக்சபால. ஆனா டைப் 2ல பாத்தீங்கன்னா ஆப்சல்யூட் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட்
plus half of the state has to ratify. அப்ப அதுக்கு மீனிங் என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, பாதி ஸ்டேட் அது ஓகேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் கான்ஸ்டிடியூஷன் புக்ல மாத்த முடியும். இது டைப் 2. ஓகே, இதுல அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% plus 1 of total strength. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில 50% plus 1. இது எப்பவுமே சாத்தியமே கிடையாது. ஆனா இதை வந்து எண்ணிக்கைக்காக கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் செக் பண்ணும்போது 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இன்னைக்கு வந்தவங்க ஓட்டு போட தயாரா இருக்கக்கூடிய ஆட்கள்ல செக் பண்ணுவாங்க 2/3. இததான் நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு மெஜாரிட்டியும் ராஜ்யசபாலையும் ஓகே ஆகணும், லோக்சபாலையும் ஓகே ஆகணும். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எந்தெந்த மேட்டருக்கு எதெல்லாம் ஃபெடரல் கேரக்டரை அஃபெக்ட் பண்ணுமோ, உதாரணத்துக்கு இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல ஏதோ நீங்க மாத்துறீங்க, இல்ல கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி ஐட்டமுக்கு நீங்க கண்டிப்பா ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் வாங்க. புரியுதுங்களா நித்யா? எனி டவுட்ஸ் வித் திஸ்? சரி, அப்ப அடுத்த கிளாஸ் நம்ம பாலகங்காதர திலக் பார்த்துக்கலாம். நியூ ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு எல்லாம் தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ ஸ்டேட் ஃபார்மேஷனை நம்ம வந்து பிளெக்சிபிள் ஃபீச்சர்னு சொல்லுவோம். பிரியங்கா பயப்படாதீங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிப்போம். நீங்க ஆஃப்டர் கிளாஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்க ஆஃப்டர் கிளாஸ் நீங்க நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம் ரேபிட் ஃபயர். ஓகே, இப்போ கவனிங்க, பிளெக்சிபிள் ஃபீச்சர்னா என்னன்னா, ஒரு ஆர்டினரி லாவை வச்சே இன் கான்ஸ்டிடியூஷன் we can change. இப்போ ஒரு புது ஸ்டேட் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம போடக்கூடிய சட்டத்தை ஆர்டினரி லான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா ஸ்டேட் ஃபார்மேஷன் ஆக்ட், இது ஒரு சாதாரண சட்டம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா ஒரு நம்பர் இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் வேர்டு இருக்கணும், அமெண்ட்மெண்ட் வேர்டு இருக்கணும், ஆக்ட்னு முடியும். ஆனா இது எதுவுமே இல்லாத இது ஒரு ஆர்டினரி லா. இந்த ஆர்டினரி லாவை வச்சு ஆனா கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள மாற்ற முடியுதுதான். அப்ப இதுதான் நம்மளோட பிளெக்சிபிள் கேரக்டர். அப்போ புது ஸ்டேட் ஃபார்மேஷன், ஸ்டேட்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யும் போது பவுண்டரிஸ் நேம் மாற்றவும் இல்லையா, இது எல்லாமே flexible character of our constitution. Is that clear? Fine. Okay. So my dear students, at 6 p.m. we have the last demo of UPSC 2026. So we'll be discussing on what we are going to provide in the upcoming UPSC 2026 program. So miss பண்ணாம UPSC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இந்த டெமோ செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு இன்சைட் அபவுட் ஆர் ப்ரோக்ராம் பத்தி கொடுக்கும். சரிங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி படிக்கிறவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளோட கோர்ஸ் பத்தி ரெஃபர் பண்ணுங்க. நியூ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெகுலராகவே நம்மளோட செஷன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு இனி வந்துட்டே இருக்கும். அண்ட் என்னோட வெப்சைட்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க நீங்க அதுலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் சம்மப் பண்ணி படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ படிச்சுக்கிறது மச் பெட்டர் வே. ஓகே, இப்போ லாஸ்டா உங்களுக்கு 2 ஃபேக்ட் சொல்றேன். அந்த ஃபேக்டோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து எனக்கு இன்னொரு செஷன் இருக்கு. ஓகே, I'll catch you again on Wednesday. மோஸ்ட்லி உங்களுக்கு வெட்னஸ்டே வந்து வேற செஷன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு.
So don't worry about your preparation. Whatever you know, be confident, revise a lot. நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க, அதுவே போதுமானது. நிறைய போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, நம்மளோட கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவர் எத்தனையாவது சீஃப் ஜஸ்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, 52nd சீஃப் ஜஸ்டிஸ். அது மட்டும் இல்லாம he is the second chief justice of India from scheduled caste, and he is the first from the Buddhist. ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட டேர்ம் அப்கமிங் நவம்பர் 23, 2025ல இட்ஸ் கோயிங் டு எண்ட். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, அப்கமிங் மந்தோட கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு நோட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் பெண் தலைமை நீதிபதிகள் நியமனம் செய்யப்படல. அடுத்த ஆர்டர்ல ஒரு பெண் தலைமை நீதிபதியில ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்களான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். அது மட்டும் இல்லாம 23வது லா கமிஷன், இதனுடைய தலைவர் தினேஷ் மகேஸ்வரி. ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் நமக்கு தேவை. இது வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, and the law commission consists of 7 members. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மெம்பர்ஸ்னால லா கமிஷனுக்கு எந்த புக்லயுமே கிடையாது. ஓகே, ஸோ சேர்மேன் பிளஸ் 4 members plus 2 ex officio member. ஓகே, இது 2 ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க பிரச்சனை. ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் த கிளாஸ் வேணுன்றவங்க, மேம் லாஸ்ட் வீக் டெய்லி கிளாஸ் யூ டோல் மேம். எஸ் சங்கர், பட் என்னன்னா நமக்கு டெமோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, யூபிஎஸ்சி டெமோ கிளாஸஸ் இஸ் கோயிங் ஆன். அண்ட் மோரோவர் கொஞ்சம் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ நான் கிளாஸ் போட்டாதான் உங்க எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லைங்களா? அந்த ரீசனுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் வெனஸ்டே ஐம் ஹேவிங் அ சர்ஜரி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மேக்ஸிமம் வெனஸ்டே ஒரு செஷன் கொடுத்துட்டு தான் நான் சர்ஜரி போவேன். 5 o'clock இஸ் மை சர்ஜரி. ஸோ பிஃபோர் தட் ஆன் வெனஸ்டே, அட் வெனஸ்டே மட்டும் உங்களுக்கு என்னோட செஷன், வெனஸ்டே உங்களுக்கு 2 ரேபிட் ஃபயர் இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்சா 3 PM நான் என்னோட செஷன் கொடுத்துட்டு அடுத்த செஷன் 6 PM இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா பிஃபோர் த எக்ஸாம் I'll surely give my session. கண்டிப்பா சாட்டர்டேக்குள்ள என்னோட த்ரோட் கிட்ட சரியாயிடணும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் சாட்டர்டே சண்டே நீங்களாம் எக்ஸாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு செஷன் நான் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் வெனஸ்டே ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ வெனஸ்டேனா அடுத்த 2 நாளுக்குள்ள நான் ரெக்கவர் ஆயிடலாம்னு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா 3 PM நான் உங்களுக்கு ஒரு செஷன் கொடுத்துட்டு தான் I'll go for my surgery. Don't worry. இல்லைன்னா நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்லி ஸ்கெடியூல் பண்ணியிருப்பேன். பட் என்னன்னா தொடர்ந்து பேச முடியாத சில கட்டாயங்கள். ஓகேங்களா? ஸோ கோச்சுக்காதீங்க. பட் கண்டிப்பா இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நம்ம வந்து அடுத்தடுத்து பீப்புள் வில் பி தீஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இதோட நிற்க போறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அப்ப இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா கிடையாது. அடுத்தடுத்து நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட யுகாஸ் அகாடமில நடக்கதான் போகுது. இதுக்கப்புறம் ரெகுலரா கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் நான் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ தட் நம்ம இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர் கிளாஸஸ், டெய்லி சில டாபிக்ஸ் நீங்க 1 hour என் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்களும் நிறைய நோட்ஸ் எழுதுவீங்க, நிறைய படிப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சில விஷயங்கள் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ என்னோட செஷன்ஸ் ஆல்மோஸ்ட் டெய்லியே நடக்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் போன செஷன் கூட நீங்க கேட்டீங்க, கேசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுட்டு யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க யூடியூப்ல இருக்கு, ஓப்பன் டு ஆல்ல போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் இந்த இது வேணும்ன்றவங்க நாளைக்கு உங்களுக்காக ஒரு செஷன் போடலாம். ஓகே, we will have a rapid fire tomorrow also. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஜஸ்ட் ஒரு 2-3 days தான் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. அதனால I'll be back soon. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரேபிட் ஃபயர் மிஸ் ஆகாது. ஓ, எக்கனாமிக் சர்வே கேட்டீங்களா? ஐ வாஸ் திங்கிங் யாரும் ஏதோ கேட்டாங்களேன்ட்டு. ஷார் ஜெயா, நாளைக்கு எக்கனாமிக் சர்வே உங்களுக்காக நான் போடுறேன்.
ஓகே, நாளைக்கு செஷன் எக்கனாமிக் சர்வே தான். ஓகே மை டியர்ஸ், ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் நாளைக்கு நம்ம எக்கனாமிக் சர்வே பார்த்துடலாம். ஓகே, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா என்னோட லில்லிபுட்டுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் பார்க்கணும். ஓகேங்களா. நோ ஐ ஹாவ் அ ஃப்ராக்சர் இன் மை டூத் இட் சீம்ஸ். அதனால அதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான். ஓகே, சால் பி பேக் சூன், டோன்ட் வரி. எவ்ரிதிங் எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும். எதுவுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நீங்களாம் அதுக்காக எக்ஸாம் படிக்காம போயிடாதீங்க. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. ஸோ யூ பீப்புள் ப்ளீஸ் பி ஆன் ட்ராக் வித் எக்ஸாம் அட் எனி காஸ்ட். இஃப் யூ பீப்புள் நீட் எனி ஹெல்ப், ஈவன் யுகாஸ் அகாடமி ஸ்டூடெண்டா இல்லைனாலும் சரி, மேம் நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட ஏதாவது நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். யூ கேன் மேக் அ கால் டு திஸ் நம்பர். யூ கேன் ஃபிக்ஸ் அ ஜூம் மீட் வித் மீ அண்ட் யூ கேன் ஸ்பீக் வித் மீ. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் நம்மளோட யூபிஎஸ்சி கோர்ஸ் பற்றியுமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. At 6 o'clock we have a demo. I'll catch you. Thank you. Bye-bye.